எளிய ஒரு தானியம் கம்பு. இந்த கம்பு பல காலம் நாம சாப்பிட்டுட்டு வந்த உணவு. ரொம்ப ஏழைப்பாளைங்க சாப்பிட்றது, குடியானவர்கள் சாப்பிட்றதுன்ட்டு அதை ரொம்ப தவறா நினைச்சு சிறுதானியங்கள் எல்லாத்தையும் எடுத்தோம்னா அதுக்கு முதல் ரேங்க் கொடுக்கணும்னா கம்புக்கு தான் கொடுக்கணும். இரத்த சோகை இருக்கக்கூடிய குடும்பங்கள்ல கம்பரிசி சோறு வாரத்துக்கு 2-3 நாள் கண்டிப்பா இருக்கணும். அந்த அளவுக்கு சத்து கம்புல இருக்கு. கம்புல பாத்தீங்கன்னா ஒரு கம்பரிசியும் எடுத்துக்கிட்டு இந்த பக்கம் ஒரு வெள்ளை அரிசியும் எடுத்துக்கிட்டு அரிசி சோறையும் கம்பரிசி சோறையும் ரெண்டையும் கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா வெள்ளரிசி சோறை விட 8 மடங்கு கம்பரிசியில இரும்பு சத்து அதிகமா இருக்கு. பல காலமாக நம் மக்கள்ல 75-80% மக்கள் பலாயிரம் ஆண்டுகளா கம்பஞ்சோறு, வரகரிசி சோறு, திணைச்சோறு இதுதான் சாப்பிட்டுட்டு இருந்தோம். அந்த கம்பரிசி சோறே நல்லா கம்பங்கூழாகவோ இந்த சோறை மோர் சோறா கம்பங்கூழையே நிறைய தயிர் விட்டு சிறிய வெங்காயம் சேர்த்து அதுல நல்லா அந்த கம்பரிசியில இருக்கக்கூடிய இரும்பு சத்து இயல்பா உள்ள போகும். அரிசியினுடைய அரசியல் ரொம்ப உயர்ந்ததுக்கு அப்புறம் அதனுடைய வணிகம் ரொம்ப கூடினதுனால கடந்த ஒரு 100 வருஷமா தான் எல்லாரும் அரிசியை நோக்கி நகர்ந்து